ஏங்க சொல்லு தமிழ். தினம் ஒரு திருக்குறள். இன்னைக்கு என்ன திருக்குறள்? இன்னைக்கு என்ன திருக்குறள் சொல்ல போறேன்னா, ஒரு திருக்குறள் படிச்சேன், நல்லா இருக்குது. இது வந்து டெய்லி நம்ம ஆஃபீஸுக்கு போறோம்ல, அவங்களுக்கு நல்லா சூட் ஆகுது இது. அதனால தான் இந்த திருக்குறள் இன்னைக்கு சொல்ல போறேன். என்ன திருக்குறள்னா, பகல் கருதி பற்றா செய்யணும், இகழ் கருதி இன்னா செய்யாமை தலை அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, நம்ம கூட ஒருத்தவங்க கூட பழகி ஃப்ரெண்டாக இருப்பான். இப்போ அவன் வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறான், தம் அடிக்கிறான் அப்படின்னா வச்சுக்க, நாமளும் வந்து அவன் கூட ட்ரிங்க்ஸ் அடிக்கல, தம் அடிக்கலன்னா நம்மள ஒதுக்கி விட்ருவாங்க. ஒதுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளுக்கே வந்து என்ன சொல்றது, பின்னாடி வேலை பார்ப்பாங்க. என்னன்னா, இவெல்லாம் எதுக்கு செட் ஆக மாட்டான், அவனை ஒதுக்கி விட்றா, ஒரு ப்ராஜெக்ட்ல கூட நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணாலும் நீங்கள் வந்து அவங்களுடைய என்ன சொல்றது, இந்த சேஞ்சஸை பார்த்து நீங்கள் எதுவும் அவங்களுக்கு வந்து துன்பம் பண்ணாதீங்க திரும்ப அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அவருமே எத்தனை நிறைய ஆஃபீஸ் போயிருப்பாரு போல. நான் இது என்னுடைய ஆஃபீஸில் நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படின்னா, சிங்கப்பூரில் இல்லை இந்தியாவில் இருந்தப்போ நம்ம போய் ஆஃபீஸில் ஜாயின் பண்ண வச்சுக்க, நம்ம கூட நல்லா பேசுவாங்க. பேசுனதும் அப்புறம் எங்கன்னா வெளியில் போகலாமடா, அங்கே போகலாமடா, எங்கே போடாமலா, ட்ரிங்க்ஸ் அடிக்கலாமா, அது இதுன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம அடிக்க வரல, இல்லை தம் அடிக்கல, அவங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்கலாம் வச்சுக்க, நம்மளை கைட்டி விட்டுட்டு எவன் வந்து தம் அடிக்கிறானா, சரக்கு அடிக்கிறானா, அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அப்புறம் நம்மளை கைட்டி விட்டு நம்மளுக்கே ஆப் வைப்பாங்க பின்னாடி. அது வேற, இவன் எதுவும் செட் ஆக மாட்டான்டா, இவன் சரியான சாம்பார்றான்னுவாங்க. இதுதான் வந்து அவர் சொல்லிட்டு போயிருக்காரு திருவள்ளுவர். எவ்வளவு சாம்பார்ரா, எதுவுமே வந்து நம்ம பண்ணலாம், நம்மள சாம்பார்ன்றுவாங்க. தப்பு பண்றவங்க எல்லாமே பார்த்தோன்னா ஏதோ வந்து போருக்கு போயிட்டு வின் பண்ணிட்டு வந்த மாதிரி நினைச்சுப்பாங்க. கெத்தா தம் அடிக்கிறது ஒரு கெத்து, சரக்கு அடிக்கிறது கெத்து. இதெல்லாம் வந்து பண்ண ரஜினியை இப்ப சொல்றாரு, தம் அடிக்காதீங்க, சரக்கு அடிக்காதீங்க, அதனாலதான் என் உடம்புலாம் போயிடுச்சுன்னு. ஓகேங்களா? இதுல இருந்து என்ன சொல்றேன்னா, யார் எப்படி இருந்தாலும் சரி, நம்மள நம்ம மாத்திக்கவே கூடாது. நம்மளா இருந்தோம்னா அவங்க நம்மளுக்கு திரும்ப வந்து ஏதாவது வந்து என்ன சொல்றது, அந்த பின்னாடி வேலை பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. பின்னாடினா அவங்க வந்து நம்மளுக்கே வந்து தீங்கு விளைவிச்சாலும் நம்ம திரும்ப அவங்களுக்கு எந்த தீங்கும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஓகே மக்களே, இந்த திருக்குறள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்று ஒரு திருக்குறளில் இதே மாதிரி இன்னும் நாளைக்கு ஒரு திருக்குறள் நான் சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது திருக்குறள் இன்றைக்கி நீங்கள் ஏதாவது படிச்சிருந்தாலும் கமெண்டில் போடுங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள் ஏதாவது இருக்கும், இந்த திருக்குறள் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதுக்கு நம்ம லைஃபோட ஓரியன்டாகிற ஒரு கருத்தோ இல்லை ஒரு கதையோ நான் சொல்லி சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே மக்கள். ஓகே, தேங்க்யூ.